ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜியோ 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஜியோ 5G வந்து ஆக்டிவேட் பண்ணலன்னா நான் ஜியோ 5G வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் ஜியோ 5G வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பற்றி நீங்கள் உங்கள் ஜியோ சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஜியோ 5G இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5G சிக்னல். உங்களுக்கு சிக்னல் பாரில் வந்து 5G சிக்னல் எவ்வளோ பாயிண்ட் ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா, அதாவது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல 5G சிக்னல் வந்து ஃபுல்லாக கிடைக்குதானே, சிக்னல் வந்து ஃபுல்லாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினு. நீங்கள் என்ன தான் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாலும், நல்ல மொபைல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சிக்னல் வந்து ஃபுல்லாக ரிசீவ் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ 5G சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெம்பரரி கிளிட்ச் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மெத்தேடு ஏர்ப்ளேன் மோடு. உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரு இழுத்திங்கன்னா இந்த இடத்துல ஏரோப்ளேன் சிம்பிள் போட்டிருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ப்ளேன் மோடு. அந்த மோடை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக் சிம் கார்டு. உங்கள் சிம் கார்டு வந்து உங்கள் மொபைல் ஸ்லாட்டில் கரெக்டாக இன்செர்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைன்னா ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பழைய ஜியோ சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஜியோவில் ஃபாஸ்ட் 5Gன்னு போட்டு நியூ ஜியோ சிம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த சிம்மை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 5G நெட்வொர்க் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சேம் நம்பருக்கே ஜியோ சிம் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியர்பை இருக்க ஜியோ ஸ்டோர் போகலாம், இல்லைனா மொபைல் ஷாப்பு, இல்லைனா நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி கூட ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மை ஜியோ ஆப்பில் கூட நீங்கள் நியூ சிம்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் சாஃப்ட்வேரை வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. சில சமயம் உங்கள் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டில் இல்லைனாலும் உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கும். உங்கள் மொபைல் சாஃப்ட்வேரை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகுதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா இங்கே ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் மொபைல் அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மோடு. நீங்கள் 5G யூஸ் பண்ணும்போது அப்பப்போ உங்கள் சிக்னல் பாரை வந்து செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு 5G தான் கனெக்ட் ஆகிருக்கானே. ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5G யூஸ் பண்ணிருப்போம், ஆனால் 5G சிக்னல் வந்து ரிசீவ் ஆகாத டைமில் உங்களுக்கு 4G மாறிடும். ஸோ நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ்னு இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஜியோ சிம் இருக்க ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரிஃபேர்டு நெட்வொர்க் டைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ப்ரிஃபேர்டு 5Gயை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்னல் பாரில் 5G கிடைக்குதான்னு பாருங்கள். ஒருவேளை கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகி நீங்கள் 5G கிடைக்கிற இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு செட்டிங்ஸு APN செட்டிங்ஸ். அக்சஸ் பாயிண்ட் நேம் செட்டிங்ஸ் வந்து உங்கள் மொபைலில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் மொபைலில் APN செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுனா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்கள் ஜியோ சிம் வந்து எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷன் ரீசெட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜியோ சிம்முடைய APN செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். இதை ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸை டோட்டலாக ரீசெட் பண்ணலாம். அது எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்வொர்க்ஸ் அண்டு ப்ளூடூத்னு ஒரு செட்டிங்ஸ் ஷோ ஆகும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடாதீங்க. அது வந்து மொபைலை ஃபுல் ஃபார்மெட் அடிக்கிறது. ஸோ ரீசெட் ஒய்ஃபை அண்டு மொபைல் நெட்வொர்க்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எந்த சிம்முடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணணுன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓகே கேட்கும், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஹேஸ் பீன் ரீசெட்னு வரும். ஓகே, இந்த மாதிரி ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பேக்ரவுண்ட் ஆப்ஸ், அதாவது நீங்கள் அன்வான்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஆப்ஸ் வாங்க. ஆப்ஸ் வந்தீங்கன்னா அதில் மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இதில் பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் எந்தெந்த ஆப்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு இங்கே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமையும் வாட்ஸ்அப் மட்டும்தான் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல வேறு ஏதாவது தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது வேற ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் நெட்வொர்க் எடுத்துக்கும், அதனாலையும் நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பீட் டெஸ்ட்டில் ஜியோ 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்கள் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெஸ்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளோடைய ஸ்பீட் டெஸ்ட்டே வரும். அதில் ரன் ஸ்பீட் டெஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ MP/செகண்ட் வந்து ஸ்பீடு கிடைக்குதுன்னு இங்கே ஷோ ஆகும். டவுன்லோடு, அப்லோடு ரெண்டும் ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழேயே பாருங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பை ஓக்லான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கூட நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கோன்னு இருக்கும், கோவை கிளிக் பண்ணுங்கள். கோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோட் ஸ்பீடும் ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பார்த்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக கிடைக்குதோ அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இது எல்லாமே ட்ரை பண்ணியும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஜியோ கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198 இல்லைனா 199 இந்த 2 நம்பரில் நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஜியோ கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னலாக 2 டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. ஜியோ 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா பீக் ஹவர்ஸ் இல்லாத டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது லேட் நைட்டில் இல்லைனா ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 5G வந்து அன்லிமிட்டெட் தான். பட் இருந்தாலும் ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் பர்சனல் யூஸுக்கு இல்லாமல் ஜியோ 5G வந்து பிஸ்னஸ் யூஸுக்கு இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஏர்டெல் 5Gயில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 300 ஜிபிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஸ்பீடு வந்து ஸ்லோவாயிரும். அதே மாதிரி ஜியோவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு குறிப்பிட்ட டேட்டாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து ஸ்லோவாயிரும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டெட் நினச்சி ஒரே சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணி நிறையா பேர் அதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா லிமிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து ஸ்லோவாயிரும். உங்களுக்கு அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறதுனே உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அன்லிமிட்டெட்னு சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜியோ 5G இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.